iOS 26 இதோ உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு 10:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த WWDC அந்த லான்ச் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் iOS பார்த்தீங்கன்னா அப்டேட் தான். ஸோ முக்கியமாக எல்லாரும் எதிர்பார்த்தது iOS 19, அதாவது 19 தான் லான்ச் ஆக வேண்டியது. அதாவது வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட வெர்ஷனை மாற்றிக்கிட்டாங்க. iOS 26 இதுதான் இப்போ அஃபிஷியல் வெர்ஷன் நேம். ஓகேவா? இது கூடவே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஐஃபோன் டிவைசஸ்க்கான iOS 26 இருக்கட்டும், ஆப்பிள் வாட்ச் ஓஎஸாக இருக்கட்டும், மேக் சீரிஸ், டேப் சீரிஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஓஎஸ் அப்டேட்ன்றதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருக்குமே தனித்தனியாக பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபியூச்சர்ஸ் புதுசாக கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பட் மேஜராக எல்லாரும் எதிர்பார்த்தது இந்த iOS 26 ஆப்பிள் ஐஃபோனுக்கு எப்படி புது ஃபியூச்சர்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா மெயினாக எதிர்பார்த்தது. நானும் பார்த்தீங்கன்னா பீட்டாக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ சப்போர்ட்டட் டிவைஸ் நிறைய பேருக்கு அதுதான் ஒரு கொஸ்டின் இருந்திருக்கு. எந்தெந்த டிவைசஸ்க்குலாம் சப்போர்ட் இருக்குது? இப்போ ஆப்பிள் ஐஃபோன் SE சீரீஸ், அதாவது 2, 3 இருக்கட்டும், ஐஃபோன் 11 இருந்து எல்லா டிவைசஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற 16 வரைக்கும் உங்களுக்கு அப்டேட்ன்றது கன்ஃபார்ம். இப்போதைக்கு பீட்டா மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, பீட்டா 1. ஓகேவா? யாரும் காமன் பீப்புள் யாரும் அவசரப்பட்டு பீட்டா ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க. ஏன்னா இப்போதைக்கு ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்குது, லோடிங் இஷ்யூஸ் இருக்குது, நெட்வொர்க் இஷ்யூ முக்கியமாக இருக்குது. ஆப் கிராஷ் கூட நம்ம மேனேஜ் பண்ணிடலாம். ஃபோன் பேச முடியாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்க, முதலுக்கே மோசமாயிரும். அதனால் யாரும் இப்போதைக்கு அவசரப்பட்டு இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க. நான் நேற்று நைட் வந்ததுக்கு தான் கவனிச்சேன். நான் 18 வந்தப்போ பீட்டாவில் ஜாயின் பண்ணியிருந்தேன், அப்புறம் இடையில வெளியே வந்திருந்தேன். ஸோ திருப்பி பீட்டாக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கேன். தெரிஞ்சு இன்னைக்கு ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்தோடனே இன்ஸ்டால் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஐஃபோன் 13க்கும் நான் பீட்டா ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணியிருக்கேன். 15 Pro Maxுக்கும் பார்த்தீங்கன்னா பீட்டா ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரம் வந்தோடனே கம்ப்ளீட்டாக போடுறேன். இப்போதைக்கு என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, நியூ ஃபியூச்சர்ஸ் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத சொல்கிறேன். இன்னொன்று இந்த பீட்டா டெஸ்டிங் தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. பீட்டா 1, பீட்டா 2, பீட்டா 3 வரும். அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதம் தான் அஃபிஷியலாக iOS 26 அந்த ஸ்டேபிள் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணிங்கன்னா ஸ்டேபிள் வெர்ஷன் உங்கள் ஃபோனுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். அப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஏன் அதை திரும்ப சொல்கிறேன்னா, ஈஸியாக பீட்டாவில் ஜாயின் பண்ணி அப்டேட் வந்துடும். திருப்பி நீங்கள் 18.5க்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா ஃபோனில் இருக்கிற எல்லாத்தையும் ஃப்ளாஷ் பண்ணிட்டு தான் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், யாரும் அவசரப்பட்டு இன்ஸ்டால் பண்ணிட வேணாம். ஏன்னா இப்போ என்கிட்ட 13 இருக்குது, எங்கள் அக்காவோட ஃபோன். அதை வந்து நான் டெஸ்டிங் பண்ணிக்குவேன். ஸோ இது வந்து பிரைமரி ஃபோனை யூஸ் பண்ணுறேன். அதனால் இதில் இன்ஸ்டால் பண்ணுற ரிஸ்க்கு தான். இருந்தாலும் ப்ரோ மேக்ஸுக்கு இந்த கேமரா அப்ளிகேஷன் எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு செக் பண்ணுறக்காண்டி நான் கொடுத்து வச்சுருக்கேன். என்கிட்ட இன்னொன்று இந்த ஷோமி CB இருக்குது, நான் வச்சு மேனேஜ் பண்ணிக்குவேன். ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட படித்து சொல்கிறேன், பேக்கப் டிவைஸ் இருந்தால் செக் பண்ணுங்கள். இல்லைன்னா யாரும் இந்த ரிஸ்க் எடுத்துடாதீங்க. ஏன்னா ஹீட்டிங் இருக்குது, நெட்வொர்க் இஷ்யூ இருக்குது, ஆப் கிராஷிங் இஷ்யூஸ் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டேபிள் சரி பண்ணி தான் செப்டம்பர் மாதம் ஸ்டேபிள் ரிலீஸ் ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஒரு 2 நாளாகவே எது பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆச்சு, இந்த iOS 26லேருந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த கிளாஸ் மாதிரி இருக்கும். அந்த ஆப் ஐக்கானாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷன் கண்ட்ரோல் சென்டராக இருக்கட்டும், மெசேஜர் நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், செட்டிங்ஸ்குள்ளே போனாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸியான ஒரு லுக்கில் பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி தான் லான்ச் ஆயிருக்கு. பொதுவாக iOS 18லேயே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒன்று இருக்கும். டிஃபால்ட்டு, டார்க்கு, அப்புறம் காமனாக அந்த கார்னர் ஐகான்ஸ் வச்ச மாதிரி இருக்கும். இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா இந்த லிக்விட் கிளாஸ் எஃபெக்ட் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. உண்மையிலேங்க அந்த மொத்தமாக அந்த அப்ளிகேஷனை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. ஓவராலாக அந்த டிரான்ஸ்பரண்ட் எஃபெக்டை பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆப் ஐகானோட எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னே இருந்ததோட இன்னும் கொஞ்சம் கர்வியாக பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. எட்ஜஸுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம ஃபோன் கார்னருக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கர்வ்னஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஸோ டிஃபால்ட்டாக ஹோம் ஸ்க்ரீனை லாங் ப்ரெஸ் பண்ணி எடிட்டில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த லிக்விட் கிளாஸ் எஃபெக்டை அப்ளை பண்ணிக்கலாம். பீட்டா அப்டேட் பண்ணியிருந்தவங்க, இல்லாட்டி இப்படி தான் இருக்கும். நார்மல் பீப்புள் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இந்த லிக்விட் கிளாஸ் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா எந்தெந்தெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா ஓவராலாக எல்லா யூஏலையும் கொண்டு வந்துட்டாங்க. கால் பேசும்போதாக இருக்கட்டும், மெசேஜிங்காக இருக்கட்டும், செட்டிங்ஸ்குள்ளேயா இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த லிக்விட் கிளாஸ் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா அப்ளை ஆகுது. இன்னும் ஒரு நெருடல் என்ன அப்படின்னா, பொதுவாக இந்த கிளாஸ் எஃபெக்டில் நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோன்லலாம் தீம் வந்து எக்ஸ்டர்னலாக ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். அப்போ என்ன ஒரு பஞ்சாயத்து வரும் அப்படின்னா, சில இடங்களில் பிரைட்டான ஒரு க்ரோமில் பார்க்குறீங்க அப்படின்னா பிரைட்டான ஒரு ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்குது, இந்த ஒரு ஆப் ஐக்கான ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கும்போது டிரான்ஸ்பரண்ட் கிளாஸி எஃபெக்டில் இருக்கும்போது அந்த டெக்ஸ்ட்டை படிக்கிறதுல பிரச்சனை வரும். ஸோ கொஞ்சம் டெக்ஸ்ட்டுக்கு டார்க் ஷேடோ கொடுத்தா தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படிக்கிற மாதிரி வரும். இப்போதைக்கு பார்க்கும்போது நார்மல் ஒயிட்டில் தான் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எல்லாமே இருக்குது, அந்த ஐகானுக்கு கீழே உள்ளதெல்லாம். இப்போ நீங்கள் பேக்ரவுண்டே ஒரு ஒயிட்டு இல்லை ஸ்கை ப்ளூ கலர்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் டெக்ஸ்ட்டு படிக்கிறதுல பிரச்சனைகள் வரும். அது இப்போதைக்கு பீட்டானனால அது கொஞ்சம் சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்துல வந்து சரியாயிரும். பட்
உண்மையிலே அந்த கண்ட்ரோல் சென்டரில் அந்த பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஒய்ஃபை ஆன் பண்ணுற அந்த இடத்துலையா இருக்கட்டும், ஹோம் ஸ்க்ரீனில் அந்த டேட்டு டைம் காட்டும்ல, அப்படியே நம்ம ஃபேஸுக்கு அப்படியே கட் அவுட் பண்ணி பேக்ரவுண்டில் கொண்டு போகிற இடமா இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அந்த லிக்விட் கிளாஸ் எஃபெக்ட் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது, யூனிக்காக இருக்குது. இது முட்டு கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இது ஆண்ட்ராய்டில் நம்ம எப்படியோ தேர்ட் பார்ட்டியில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் ஒரு ஆப்பிள் ஐஃபோன் யூஸ் பண்ணுறவனுக்கு தான் தெரியும் எதை மாற்றணுன்றது. இன்னுமே அவங்களுக்கு தெரியாது. ஏதாவது யூடியூப்பை பார்த்து தான் ஓ இதை இப்படி தான் மாற்றணுமா அப்படின்ற மாதிரி மாற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் ஸ்பெசிஃபிக்காக இந்த லிக்விட் கிளாஸ் எஃபெக்ட் ஒரு கரெக்டாக ஒரு சேஞ்ச் ஒரு மாதிரி ரொம்ப நாளாக ஒரே இதை யூஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு ஒரு புதுசாக ஒன்று கொண்டு வரும்போது எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் மெயினாக பார்த்தீங்கன்னா இதுதான். அதுக்கப்புறம் சாம்சங்கில் பார்த்துருப்போம்ல லைவாக ட்ரான்ஸ்லேஷன், அவங்க ஹிந்தி பேசுகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு இங்கிலீஷில் மாற்றி தரும். ஆனால் தமிழ் இப்போதைக்கு தெரில, மற்ற லாங்குவேஜஸை பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. தமிழ் இருக்கான்றது நம்ம செக் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு லைவ் டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த iOS 26 பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இப்போதைக்கு ஆப்பிள் ஐஃபோன், மேக்புக்கு, வாட்சஸ்ஸு, அதுக்கப்புறம் விஷன் ப்ரோ இந்த கண்ணாடி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. எல்லாத்துலேயுமே அந்த லிக்விட் கிளாஸ் எஃபெக்ட்ன்றது தான் பார்த்தீங்கன்னா பெருசாக லேப்டாப்லேயும் கண்ட்ரோல் சென்டரில் இது வருது, வாட்ச் ஓஎஸ்லையும் கொண்டு வந்துருவோம். பெருசாக பார்த்தீங்கன்னா அந்த தீம் அதை வச்சு பேசுகிறாங்க. அப்புறம் ஆப்பிள் இன்டர்ஜென்சி லைவ் டிரான்சாக்ஷனுக்கு கால் வருமா, அனுக்கணும் இது என்ன இதுன்றதை காட்டுது அப்படின்றாங்க. அப்புறம் கேலரி அப்ளிகேஷன்லையுமே பார்த்தீங்கன்னா புதுசாக யூஐ கொண்டு வந்திருக்காங்க. முழுக்க யூஐ ரிலேட்டடாக நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஐகான்ஸ்லாம் ரவுண்ட் பண்ணுறது இந்த மாதிரி தான் இருக்குது. பெருசாக சடனாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த iOS 26 பெருசாக கிடையாது. பட் ஆப்பிள் யூஸருக்கு புதுசாக நோண்டி பார்க்குறதுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான். தவிர முக்கியமான விஷயம், யார் இதுக்கு ஆசைப்பட்டு டக்குன்னு பீட்டாவை இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க. ஸ்டேபிள் வரதுக்கு செப்டம்பர் மாதம் தான், 3 மாதத்தில் வந்துடும். அதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு பண்ணினா ஏகப்பட்ட பஞ்சாயத்துக்கு வரும். ஸோ மேற்கொண்டு ஏதாவது சந்தேகங்கள் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஓகேவா? அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நானும் எனக்கு சாயங்காலம் வந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுறேன். ஓகே நண்பா, மறக்காம பேஜை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.